வணக்கம். இங்கிலீஷ்ல நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அந்த சென்டென்ஸை அர்த்தமுள்ள வாக்கியமாக மாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பா நம்மளுக்கு மாடல் வேர்ப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 மாடல் வேர்ப்ஸ் வீடியோ பார்த்தாச்சு. அதுல நான் உங்களுக்கு 5 மாடல் வேர்ப்ஸ் சொல்லியிருந்தேன். அதோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோல நம்ம ரிமைனிங் 5 மாடல் வேர்ப்ஸ் பார்க்க போறோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சோடனே மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸை ஈஸியா ஃப்ரேம் பண்றது அப்படின்ற ஒரு கிளீன் அண்ட் கிளியர் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகேவா? சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சோ இப்போ இந்த வீடியோல நம்ம ரிமைனிங் பார்க்க போற அந்த 5 மாடல் வேர்ப்ஸ் என்னன்னா மே, மைட், ஷல், ஷுட், ought to. சோ இதோட மீனிங் என்ன, இதை எப்படி ஒரு சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணுதுன்றத டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ வாங்க பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் மே அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி, ஒரு விஷயம் நடக்கிற ஒரு விஷயத்த நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம மே யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு பெர்மிஷன், யார்கிட்டயாவது ஒரு பெர்மிஷனா ஒரு ரெக்வஸ்டா ஒரு விஷயத்த கேட்கும் போது நம்ம மே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசிபிலிட்டிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இட் மே ரெயின் டுடே அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு மழை பெய்யலாம். ஸோ பாசிபிலிட்டியா நான் சொல்றேன், மழை பெய்யணும்னு கிடையாது, பட் பெய்யலாம் அப்படின்ற பாசிபிலிட்டியா நான் சொல்றேன். இப்போ பெர்மிஷனா கேட்கும்போது மே ஐ கமெண்ட், இது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு சென்டென்ஸ் தான். மே ஐ கமெண்ட், நான் உள்ள வரலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின், ஒரு பெர்மிஷனா ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மைட் எந்த மாதிரி நேரத்துல யூஸ் பண்ணுவோம்னா லோவா பாசிபிலிட்டி, அதாவது இந்த விஷயம் ஒரு 40% நடக்கலாம் அப்படின்ற சமயத்துல நம்ம மைட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் he might come today, அவன் நீ கண்டிப்பா வருவான்னு நான் சொல்லலாம், ஆனா அவன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ கிளீனா ஒரு வேர்ட் சொல்லணும்னா இட் மேக்ஸ் சான்சஸ், 40% சான்ஸ் இருக்கு, 50% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம might யூஸ் பண்ணலாம். ஃபைனா? சோ he might come today, she might go to office today. அப்போ அவ இன்னைக்கு, இப்போ சப்போஸ் அவளுக்கு இன்னைக்கு ஃபீவர் இருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா அவன் இன்னைக்கு ஆஃபீஸ் போலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது எப்படி சொல்லுவேன், ஒரு 40% தான் அவ போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆஃபீஸ்க்கு, ஏன்னா அவளுக்கு ஃபீவர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம மைட் யூஸ் பண்ணுவோம். ஃபைனா? நெக்ஸ்ட் ஷல் பார்த்துடலாமா. ஷல் வந்து எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் கேட்கும் போது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், ஷல் வந்து நம்ம கொஸ்டின் கேட்கும் போது ஃப்ரண்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சஜஷன், உங்ககிட்ட நான் ஒரு சஜஷன் கேட்கும் போது நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்த்துடலாம். ஷல் வி கோ டு பார்க் ஈவினிங். ஓகேவா? நான் ஈவினிங் வந்து பார்க் போலாமா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அதுக்கு நான் ஷால் யூஸ் பண்றேன். ஓகேவா? உங்ககிட்ட ஒரு கொஸ்டினா ஒரு இதை கேட்கிறேன், அதுக்கு நீங்க எனக்கு எஸ்னும் சொல்லலாம் நோனும் சொல்லலாம், பட் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஷால் வி கோ டு த பார்க் ஈவினிங், நம்ம ஈவினிங் பார்க் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம ஷால் யூஸ் பண்றோம். இதே நான் சஜஷனா சொல்லும் போது யூ ஷல் ரிசீவ் யர் பிரைஸ் டுடே அப்படின்னு நான் சொல்லும் போது நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் கொடுக்குறேன், இன்னைக்கு உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷனா சொல்லும் போது அந்த இடத்துல நான் ஷல் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்துடலாமா. ஷுட் வந்து எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். நேத்து நம்ம பார்ட் 1 வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஆப்ளிகேஷன்னா என்ன அப்படின்றத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ஆப்ளிகேஷன்னா நம்ம எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா மஸ்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஷுட்டுக்கு ought to இந்த மாதிரி சென்டென்சஸ், இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கும் போது நான் ஷுட் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஷுட் ட்ரிங்க் enough வாட்டர் டெய்லி, நீங்க டெய்லி தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸா சொல்றேன், டெய்லி தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ யூ ஷுட், நீங்க குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் போது அது அட்வைஸ்ல வரும்போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். இதே அப்ளிகேஷன்னா he should pay his taxes, அவனோட டாக்ஸ பே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்றதுக்கு நான் வரேன். ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு கட்டாயமான ஒரு இடத்துல சொல்றோம், இதை நீ கண்டிப்பா பண்ணியா ஆகணும், கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டியூட்டி, உங்களுடைய கடமைகள், அப்படி இல்லைன்னா கட்டாயமா நீங்க செய்யக்கூடிய விஷயத்தான் நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கடமை கட்டாயம்னு போது நம்ம அதை எந்த மாதிரியான மாடல் வேர்ப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மஸ்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஷுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ought toக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை நெக்ஸ்ட் நான் வரேன்.
சோ இப்போ he should pay his taxes அப்படின்னா அது அவனோட கடமை, அது அவனோட டியூட்டி. அண்ட் இதை நம்ம ஒரு கட்டாயமாவும் சொல்லலாம், நீங்க டாக்ஸ் பே பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்க்கு அப்படின்ற மாதிரி. சோ நெக்ஸ்ட் நம்ம O2 பாத்துடலாமா? O2க்கு நான் என்ன கொடுத்திருக்கேன், டியூட்டி ஆப்ளிகேஷன், அதாவது கடமை, கட்டாயம், கண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம O2 யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we ought to respect elders. பெரியவங்களை மதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம O2 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா நம்ம O2 அப்படின்றத நம்ம we, you அந்த மாதிரி யாரக்கிட்ட நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ பெரியவங்களை மதிக்க வேண்டியது, ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் you ought to, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஓகே, you ought to பே கரண்ட் பில் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ கரண்ட் பில்ல கட்ட வேண்டியது உங்களுடைய கட்டாயமா ஆகுது. ஓகேவா? நீங்க கரண்ட் பில்ல நீங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னா யூ ought to ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்குலாம் நம்ம வந்து ஒரு இல்லைன்னா ஏதாவது ஒரு மாரல், ஓகேவா, மாரலா சொல்லும் போது அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம O2 வந்து யூஸ் பண்ணலாம். ஆப்ளிகேஷனே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ அதை நான் வந்து அதுக்கு பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த 5 மாடல் வெர்ப்ஸும் எப்படி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளீன் அண்ட் கிளியரா சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஓவராலா 10 மாடல் வெர்ப்ஸும் சிம்பிளா கம்மியான நேரத்துல நம்ம கத்து முடிச்சிட்டோம். ஸோ பார்ட் 1 வீடியோவையும் பாருங்க, பார்ட் 2 வீடியோவையும் பாருங்க. இதை பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோல இந்த சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க எனக்கு ஒவ்வொரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்க எனக்கு கமெண்ட் பண்ண போறீங்க. அண்ட் வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணது மூலியமா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Next, we are going to see one of the most important topic in our daily spoken English course. Okay, so we will see in the next video. Bye.